நினைக்கிறேன். ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மீனவன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்னை பசங்க ஃபிஷிங் சேனலோட ஓனர் மோகன் தான் வந்திருக்காரு. அவரும் அவர் ஃப்ரெண்டோட வந்திருக்காரு. இந்த வீடியோவில் ஒரு பெரிய மீன் பிடிச்சிருப்போம், அது வீடியோ எண்டில் காமிக்கிறேன். அதே மாதிரி லைவ் ப்ரான்ஸ் வச்சு நாங்கள் இந்த தடவை பிடிச்சிருப்போம். ஓரளவு டீசெண்டான சைஸ் மீன் தான் மாட்டுச்சு. சில டைமில் வந்து கொஞ்சம் பெரிய மீன் மாட்டுச்சு. ஆனால் இப்போ லைவ் ப்ரான்ஸ் கிடைக்கிறது பயங்கர டிமாண்டாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், சென்னையில் ஒரு பயங்கர டிமாண்டாக இருக்குது. ஸோ லைவ் ப்ரான்ஸ் வச்சு பிடிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுப்பள்ளியில் இருக்க இந்த பில்லர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓரமாக ட்ரை பண்ணோம். பார்த்தீங்கன்னா நிறைய மீன் அடிச்சிச்சு. ஒரு 40 மீன் கிட்ட பிடிச்சோம். ஆனால் ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சைஸு. பாறை 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 ஆமாம் 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 பார்த்துட்டு அது சரியா கொஞ்சம் சைஸாக இருக்காயா? சொன்னால 2 பாறை ஓடி வந்தது யாருன்னு பாய் கம்மி பாய். ஓகே கணேஷ் பாய், இந்த இடத்துல மட்டும் நிற்க வைக்காத என்ன மாட்டுது கீழே. கட்டை 3 தானே இருக்குது நம்மகிட்ட, எதுவும் இல்லை. முள் இருக்குண்ணா. என்ன மீன் யாரு? குரூப்பர் நினைக்கிறேன். குரலி குரலி நல்ல சைஸ் பாய் போட். ஸோ இது மாதிரி தான் ட்ரோலிங் விட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது விடியா காலையில் 5 மணிக்கு அடித்த மீன். ஸோ அந்த 5 மணிக்கு அடித்த மீனை தான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி அடிச்சிச்சு, எப்படி லேண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பாருங்கள். இந்த மீனை லேண்ட் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ். ஏன்னா ஒரு பெரிய மீன் இது. ட்ரோலிங்கில் அடித்ததுனால வந்து நம்ம ரொம்ப நேரம் எடுத்து தான் இது லேண்ட் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ரொம்ப செஞ்சு கொடுக்காது. இப்போ இது பண்ணுங்க, இப்போ டைட் பண்ணி ஏத்துங்க. ஸ்லோவா டிராக் ஓட்டுறோம். டிராக் வை. மீன் வந்துச்சு 20 கிலோ இருக்கும், 40 கிலோ இருக்குமா? பவுலாண்ணா? பவுலா? ஏய் ராஜ் ப்ரோ, மீன் பெருசுதான் ராஜ் ப்ரோ. இரு அவ்வளவுதான் தூக்கு. ராஜேஷ் பாய் பாய் கமே. இந்த மீன் அடிச்சது பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அடிச்சிச்சு. ஒரு பேர் காமேஷ். ஸோ நம்ம கூட ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணி ஃபிஷிங் பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸ் மீன் பாருங்கள். இது எவ்வளோ கேஜி இருக்குன்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே நம்ம பாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மீன் அடிச்சிச்சு. அது லேண்ட் பண்ணாங்களா இல்லையா நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது. டைட் பண்ணி டைட் போதும் அவள்தான் எடுத்துட்டா பாய். கள்ளி அவ்வளோ வராதுண்ணா, அவ்வளோ வராது பாய். அது ஊக்கு வந்து மெலிசு, ரொம்ப இது பண்ணாத.
ஊக்கு ஊக்கு இதோட ஊக்கு வந்து வீக்கு கொஞ்சம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது பாறை தான்.